அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த முறை நாடார்கள் ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமளவு இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது நாடார் சங்கங்கள், நாடார் மக்கள் இந்த வாட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடக்கூடாது, நமது தலைவரை, ஒரு தேசத்தின் தலைவரை அவமதித்த ஒரு முட்டாளை கைது செய்வதற்குற இந்த அரசு தயங்குகிறது. ஆக இது திட்டமிட்ட சதியாக இருக்கும் என்று அந்த மக்கள் நம்புகிறார்கள். ஆக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த முறை வாக்கு செலுத்த வேண்டாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தீவிரமாக இருக்கிறாங்க. காரணம், சமீபத்தில் நடந்த காமராஜர் பற்றி முக்தார்ங்கிற ஒரு நபர் பேசின பேச்சு தான். ஆனால் அந்த பேச்சுக்கு இப்போ வருத்தம் தெரிவித்திருக்காரு. வருத்தம்னா அதை எப்படி தெரிவிக்கிறாருன்னா, அவர் ஒரு குற்றச்சாட்டாக வச்சார். ஒரு அதி தீவிரமான குற்றச்சாட்டு, ஒரு ஏற்றுக்க முடியாத குற்றச்சாட்டாக வச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. சில அரசியல் தலைவர்கள், சில சேனல்கள் சொல்லியதை நான் கோடிட்டு காமிச்சு விளக்கம் பெற நினைத்தேன். விளக்கம் பெறுவதற்கும் குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ முக்தாராக இதை செய்யவில்லை அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ முக்தாரை செய்ய வச்சது யார் அப்படின்னு பார்த்தா, பின்னாடி திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதை செய்வதற்கு அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னா, அவங்க தலைவர்கள் இருட்டடிக்கப்படுகிறார்கள், அவங்களோட தலைவர்கள் வெளியே வருவதில்லை. காரணம், எதை சொன்னாலும் காமராஜர் தான். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்னா காமராஜர் தான் சொல்லணும். தமிழகத்தில் கல்வியை கொண்டு சேர்த்ததுன்னு யாருன்னு கேட்டால் காமராஜர் தான் சொல்லணும். அணைகள் கட்டியது யாருன்னு கேட்டால் காமராஜர் தான் சொல்லணும். நேர்மையான அரசுன்னு கேட்டால் காமராஜர் தான் சொல்லணும். நேர்மையான நிர்வாகம்னு கேட்டால் காமராஜர் தான் சொல்லணும். போர்க்கால ஆட்சினா காமராஜர் ஆட்சி அப்படி தான் சொல்லணும். இதுதான் இருக்குது. அப்போ இவங்க என்ன பண்ணணும்? அந்த காமராஜருங்கிற ஒரு பிம்பத்தை உடச்சி தூர போட்டால் ஈஸியாக நம்ம தலைவர்களை முன்னிறுத்தலாம், திராவிட தலைவர்களை முன்னிறுத்தலாம் அப்படிங்கிறத அந்த இயக்கங்கள் நினைக்கிறது போல். அதற்கு தான் இந்த திட்டமிட்ட செயல். இது ஆதாரம் இல்லாத செயல் இல்லை, ஆதாரம் இல்லை குற்றச்சாட்டு இல்லை, ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். உதாரணத்திற்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்த ராஜீவ் காந்தி சொல்லலாம். அவர் ஒரு மேடையில் காமராஜரை பற்றி பேசுகிறாரு. அவர் அப்படி செய்யலை, இப்படி செய்யலை, அவர் செய்தார் என்று சொல்லவில்லை, செய்யவில்லை என்று சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வித்தியாசமாக பேசினார். அதற்கு இதே போல் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டது. வழக்குகள் அங்கங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வழக்குகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் மீது இந்த வழக்குகள் எடுக்கப்படவில்லை. சில நாட்களிலேயே அவருக்கு கட்சியில் பெரும் பதவி கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக திருச்சி சிவா அப்படிங்கிற ஒரு நபர் இதே போல் பேசுகிறாரு. எங்கள் ஐயா தான் காமராஜருக்கு போராடம்லாம் ஏசி போட்டு கொடுத்தாரு, அவர் ஏசி இல்லைன்னா தூங்கிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு அப்பட்டமான குற்றச்சாட்டை சொன்னார். அதற்கு திராவிட அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு எந்த எதிர்ப்பும் சொல்லவில்லை. சில நாட்களிலே அவருக்கு கட்சியில் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டது. இப்படி காமராஜரை பற்றி பேசினாலே கட்சியில் பதவி கிடைப்பது ஈஸியாக வந்துடுது. அதை கூட நினச்சி முக்தார் பேசியிருக்கலாம், நமக்கு கட்சியில் ஏதாச்சும் பதவி கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இதற்கு பின்னால் எல்லாம் காமராஜரை திட்டமிட்டு பழி சொல்வதற்கு பின்னால் திராவிட அரசு இருக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள், இந்த நாடாரின மக்கள். ஆக இந்த அரசுக்கு இனிமேல் வாக்கு செலுத்த வேண்டாம் என்று அந்த மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தேசத்தின் தலைவரை, தேசத்திற்காக உழைத்த தலைவரை அவமரியாதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்வதை அந்த அரசு கண்டிப்பாக தண்டனைக்குரிய குற்றமாக அறிவிக்கப்படும். காரணம், கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை தான் பள்ளி கல்வியின் வளர்ச்சி நாளாக அறிவித்திருக்கிறது. இந்த காமராஜரின் வரலாறை பாடப்புத்தகத்தில் நாம் சேர்த்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தின் தலைவரை அவமரியாதை செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, மாறாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அதாவது உங்கள் தலைவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்றால் அதற்காக நிறைய சேனல்கள் இருக்குது, அவங்கள வச்சு பேசிகிட்டு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஒரு தேசத்தின் தலைவர், வரும் ஒரு நாட்டுக்காக உழைத்த தலைவர், நாட்டின் தேசத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு தலைவர். உங்கள் தலைவர்கள் யாரும் தேசத்திற்காக விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் இல்லை. ஆனால் அவங்க தலைவரெல்லாம் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை எப்படியாச்சும் மலங்கடிக்கணும்னு செய்கிறீங்க. இது எந்த வகையில் ஒரு நியாயமான செயல் என்று தெரியவில்லை. உண்மையில் ஒரு நியாயமான அரசாக இருந்திருந்தால் இதற்கு முக்தார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். காரணம், கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் அனைத்து காவல் நிலையங்களிலும் அவர்கள் மீது வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வழக்கை அந்த அரசு செயல்படுத்தவே இல்லை. மாறாக சில பேர் அவங்களோட தலைவர்களை அவதூறாக பேசிட்டாலோ இல்லை திட்டாலோ அப்படியே வீட்டுக்கு வராங்க, அலைக்க தூக்குறாங்க, தூக்கி கொண்டு குண்டாசில் போட்டு இடின்னு எடுக்கிறாங்க. கட்சிக்காக பாடுபட்டவர்கள் தலைவர்களாக மாறுகின்றார்கள். தேசத்திற்காக பாடுபட்டவர்கள் 2-3 பிரதம மந்திரிகளை உருவாக்கிய நிலையில் இருந்தவர்கள் அத்தனை பேரையும் இவர்கள்
அவமரியாதை செய்கிறார்கள். இது எந்த தேசத்தில் நடைபெறாது, இது இந்த தேசத்தில் நடைபெறக்கூடாது. இந்த தேசத்தில் தான் தேச தலைவர்களை அவமதிக்கின்றார்கள். இந்த தேசத்தில் தான் தேச தலைவர்களை அவமரியாதை செய்கின்றார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக இதற்கு ஒரு மாற்றம் வர வேண்டும். மாற்றம் வர வேண்டும் என்றால் இந்த அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கின்றார்கள். மக்களின் கருத்துக்கு பொதுமக்கள் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக தேசத்தின் தலைவர்கள் போற்றப்பட வேண்டும். அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் புகழ் பரப்பப்பட வேண்டும். இதுவே எனது கருத்து. நன்றி, வணக்கம்.